நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் நீச்சம் அடைகின்றன. அப்போ அதற்கு நிவர்த்தி என்ன? அப்போ நீச்சம் அடைந்தாலே அந்த ஜாதகத்தினுடைய தன்மை உச்சத்தை காண இயலாதா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்றுங்க. அப்போ இது உதாரண ஜாதகத்தின் வாயிலாக அதாவது தந்தை தன்னுடைய மகனுக்காக ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய பையனுடைய ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் நீச்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகத்தினுடைய தன்மை என்னங்க சார் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு இருக்கின்றன. இத்தனை கிரகங்கள் நீச்சம் அடைந்திருந்தாலும் அந்த நீச்சத்திற்கு எவ்வளவு விதிவிலக்குகள் இங்கே வருகின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பையனுடைய ஜாதகம் இவர் பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக 27/10/2009 27/10/2009 இரவு மணி 7:45 பிறந்திருக்கார். அதாவது தென் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. லக்னம் வந்து ரிஷப லக்னம். தந்தையார் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய கிரகங்கள் நீச்சம் அடைஞ்சிருக்கு. இப்போ அதனால் அவர் கேட்குறதுல ஒரு இது இருக்குது. ஆனால் அதற்கு விதிவிலக்குகள் அவருக்கு தெரியணுமே. அப்போ அதற்கு நம்ம விளக்கத்தை கொடுத்தோம். அதில் பெரிய எந்த கிரகம் அதிக சுபத்துவம், எது போன்ற துறைகளில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா அமைப்புமே நம்ம இதில் கொடுத்தோம். இதில் வந்து இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம். லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி, 6ஆம் இடத்துல புதன் சூரியன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு ராகு. லக்னாதிபதி முதல்ல அவர் கேட்குறது, லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு, சூரியன் நீச்சமாயிட்டாரு, செவ்வாய் நீச்சமாயிட்டாரு, குரு நீச்சமாயிட்டாரு. இப்போ இதற்கெல்லாம் என்ன சார் அமைப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதற்கு விதிவிலக்குகள் சொல்கிறோம். லக்னாதிபதி சுக்கிரன் நீச்சமானாலும் குருவினுடைய முழுமையான பார்வையில் இருக்கார். சார் குரு நீச்சமாக தானே இருக்கார். அந்த நீச்சத்தை நீக்கக்கூடிய தன்மை என்ன? குரு மிக நெருக்கமாக ராகுவோடு இணையவில்லை. 10ஆம் இடத்துல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு ராகு 1 டிகிரி, குரு 24 டிகிரி, அதாவது 23.31, அதாவது 24 டிகிரியில் இருக்கார். அதே போல் சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா 27 டிகிரியில் இருக்கார். அப்போ சந்திரனும் ராகுவோட மிக நெருக்கமாக சேரலை, குருவும் ராகுவோட மிக நெருக்கமாக சேரலை. குரு நவமி சந்திரன், அதாவது வளபிறை சந்திரனுடைய இணைவில் இருக்கார். அப்போ குரு தன்னுடைய இழந்த ஒளியை மீண்டும் பெறுகின்றார். நீச்சலிலிருந்து அவர் மாறுறார். ஏன்னா மிக நெருக்கமாக வளபிறை சந்திரனுடைய இணைவில் இருக்கார். அதே போல் 5ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி அமர்ந்திருந்தாலும் அந்த சனியும் சுக்கிரனும் மிக நெருக்கமாக டிகிரி அடிப்படையில் இணையலை. அவங்க 2 பேரும் விலகிட்டாங்க. சரி சார், இந்த சுக்கிரன் சனியினுடைய இணைவு இருக்குது அப்படின்னாலும் இதில் இல்லை. ஒருவேளை இது இருந்தாலும் அதற்கு நிவர்த்தி இருக்குது. என்னது? குரு பார்வை. ஆனால் இங்கே இல்லை. குருவோட முழுமையான பார்வை சுக்கிரனை கிடைக்குது. 23 டிகிரியில் குரு, 21 டிகிரியில் சுக்கிரன், 2 டிகிரியில் லக்னாதிபதியை பார்க்குறாரு. லக்னாதிபதி நீச்சமானாலும் நீச்ச பரிவர்த்தனை, அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. சூரியன் நீச்சமாக இருக்கார் சார். சூரியன் நீச்சம் இல்லை, நீச்ச பங்கம். சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனை, நீச்ச பங்கம். செவ்வாய் நீச்சமாக இருக்காரு சார், நீச்ச பங்கம். எப்படி? செவ்வாய்க்கு அதாவது செவ்வாயினுடைய கேந்திரத்தில் சந்திரன், சந்திர கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கின்றார். சந்திரனுடைய ஒளியானது செவ்வாய்க்கு கிடைக்கின்றது. செவ்வாய் கேதுவோடு இணைந்து சூட்சம ஒளிவாக இருக்கின்றார். சந்திரனுடைய ஒளி செவ்வாய்க்கு கிடைப்பதால் செவ்வாய் இங்கே நீச்ச பங்கம் அடைகின்றார். செவ்வாய் நீச்சம் இல்லை. ப்ளஸ் குருவினுடைய முழுமையான பார்வையும் செவ்வாய் கிடைக்குது. 12 டிகிரி பார்வை கிடைக்குது. அப்போ செவ்வாய் இங்கே நீச்சம் இல்லை. சுக்கிரன் நீச்சமானாலும் குரு பார்வை. அதே போல் அந்த சுக்கிரனை பரிவர்த்தனை. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாம். சனியோடு மிக நெருக்கமாக சேர்ந்திருக்காருன்னா அதுவும் இல்லை. அப்போ செவ்வாய்க்கு நீச்ச பங்கம், குருவுக்கும் நீச்ச பங்கம். ஏன்னா வளபிறை சந்திரனுடைய இணைவில் அவர் இருக்கார். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுக்கும் இங்கே நீச்ச பங்கம். அப்போ இந்த இடத்துல இந்த ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பலமாக இருக்கார், சூரியனும் பலமாக இருக்கார், செவ்வாயும் பலமாக இருக்கார், குருவும் பலமாக இருக்கார்.
அப்போ இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நீச்சமாகவில்லை, நீச்ச பங்கமாயிருக்கின்றன. அதாவது நீச்சம் பார்த்தா இந்த அடிப்படைங்கிறத விட சுபத்துவம் தான் இங்கே விதிவிலக்காக வரும். சார் நீச்ச குரு நீச்ச செவ்வாய் பார்த்தாலும் நீச்ச பங்கம் தானே? ஆமாம். ஆனால் அதை விட அந்த குரு ஒளிநிலையில் இருந்து பார்க்கக்கூடிய தன்மை தான் பலமாக இருக்கணும். அப்போ ஒளிநிலையில் இருந்து அவர் பார்க்குறாரு. எனக்கு 23 டிகிரியில் இருக்கார். 27 டிகிரியில் இருக்கக்கூடிய வளபிறை சந்திரனுடைய ஒளியை குரு பெறுகின்றார். ஏன்னா மிக நெருக்கமாக 2 பேர் இருக்காங்க. ராகுட்டேருந்து சந்திரனும் குரு விலகிட்டாங்க 9ஆம் இடத்துல. அப்போ 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானத்தில் குரு இருக்கார். 9ஆம் அதிபதி சனி குருவினுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கார். அதேமாரி தாய்க்காரகன் சந்திரன் சுபத்துவமாக இருக்கார். தாய் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் நீச்ச பங்கமாயிருக்கார். லக்னாதிபதி நீச்ச பங்கமாயிருக்கார். அப்போ இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாமே எப்படி இருக்குது? பலமாக இருக்குது. பிறந்த காலங்களில் செவ்வாய் தசை, இப்போ ராகு தசை. இவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல பலமாக இருக்குது? புதன் பலமாக இருக்கார். சார் குருவோட பார்வை முழுமையாக செவ்வாய் தானே வாங்குறாரு, புதன் எப்படி பலமாக இருக்காருன்னு சொல்கிறீங்க? புதனுக்கு குரு பார்வை கிடைக்குமா? கிடைக்கும். எப்படின்னா அதான் நீங்கள் டிகிரி அடிப்படையில் பார்க்கணும். புதன் அப்போ தான் 4 டிகிரி வந்திருப்பார். குரு 23 டிகிரியில் இருக்கார். அதாவது மகரத்தில் குரு 23 டிகிரியில் இருக்கார். புதன் அப்போ தான் 4 டிகிரி வந்திருக்கார். அப்போ குருவோட பார்வை புதனுக்கு கிடைக்குது. எத்தனை டிகிரியில்? 11 டிகிரியில் குரு பார்வை புதனுக்கு கிடைக்குது. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் எடுக்கலாம். பக்கத்து ராசியில் உள்ள சுக்கிரனுடைய இணைவையும் புதன் பெறுகின்றார். புதன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காரு, குருவோட பார்வையும் பெறுகிறார். சுக்கிரனுடைய ஒளி அங்கே கிடைக்கிது. எப்படி தெரியுமா? சுக்கிரன் 21.43, அதாவது 22 டிகிரியில் கண்ணியில் இருக்கார். அதாவது 7 டிகிரி அவர் அடுத்த 8 டிகிரியில் அவர் எங்கே வர அளவில் இருக்கார்? துலாமில். ஆனால் அந்த துலாமில் 4 டிகிரியில் புதன் இருக்கார். அப்போனா 8 நாளும் 12 டிகிரியில் சுக்கிரனுடைய இணைவை புதன் பெறுகின்றார். குருவோட பார்வை 11 டிகிரியில் பெறுகின்றார். சுக்கிரனுடைய வீட்டில் புதன் இருக்கின்றார். புதன் நல்ல சுபத்துவமாக இருக்குது. அப்போ புதனுடைய துறையில் இவர் கொண்டு போகலாம். ஆமாம் சார், அவருக்கு மேக்ஸு நல்லா வருதுங்க, கம்ப்யூட்டர் மேக்ஸ் நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ இது போன்ற துறைகளே பயணிக்க வைக்கலாமா? தாராளமாக பயணிக்க வைங்க, நல்ல அமைப்பில் வருவார். செவ்வாய் சுபத்துவம் தான், செவ்வாய் சுபத்துவம் தான், புதன் சுபத்துவம் தான். அப்போ இந்த அமைப்பில் இவருடைய ஜாதகம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஜாதகம். இப்போ பிறந்த காலங்களில் செவ்வாய் தசை. ராகு குருவோட இன்னொரு இருக்கார், நல்லதான் செய்வார். சார் குரு நீச்சமாயிருக்காரு? நீச்சம் கிடையாது. சந்திரனுடைய ஒளியால் அவர் நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கின்றார். குரு நீச்சமானாலும் நீச்ச பங்கத்தை அடைந்தனால குரு தசை நல்லா இருக்கும். ரிஷப லக்னத்திற்கு ராகு தசை குரு தசைங்கிறது நார்மல் தசையாக போனாலும் 38 வயதுக்கு பிறகு வரக்கூடிய சனி தசை யோக தசை, புதன் தசை யோக தசை, கேது தசை யோக தசை, சுக்கிர தசை யோக தசை. அப்போ எப்படி வருது பாயிண்ட்டு? பின்னால் வரக்கூடிய தசைகள் எல்லாமே யோக தசையாக வருது. அதற்கு முன்பு அப்போ பிரகாசம் இல்லையானா பிரகாசம் இருக்குதான், ஆனால் படிப்படியான வளர்ச்சி இருக்குது. 38 வயதுக்கு பிறகு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய தன்மை நீங்கள் எப்படி பார்க்கணும்? கிரகங்கள் நீச்சமடைந்தால் மட்டுமே பார்க்கக்கூடாது, நீச்ச பங்கம் ஆகியிருக்கின்றதா, மேலோட்டமாக விதிகளை பார்ப்பதோடு இல்லாமல் விதி விலக்குகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தினுடைய முழுமையான பலன் நமக்கு வெளிப்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.